நட்பே துணை மீசை முருகு அப்படிங்கிற மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஹிப்ஹாப் ஆதி வந்து நடிச்சிருக்க திரைப்படம் வந்து நட்பே துணை அப்படிங்கிற படம். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் வந்து ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. சரி, மீசை முருகு படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மீசை முருகு அப்படிங்கிற படம் வந்து ஆதியோட வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள், அதாவது ஒரு ஹிப்ஹாப்பில் வந்து ஒரு சிங்கர் ஆகிறதுக்கு அவர் என்ன வாழ்க்கையில் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அழுத்தமாக ஒரு பதிவாக கொடுத்துருந்தாரு. நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்குண்டான ஒரு வாய்ப்பாக வந்து அந்த படம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த நட்பே துணை அப்படிங்கிற படம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஹாக்கி அப்படிங்கிற அந்த ஸ்போர்ட்ஸை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ் வந்து சொல்லுது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஹாக்கி சம்மந்தப்பட்ட படங்கள் வந்து 2 படங்கள் வந்திருக்கு. அது வந்து ஒன்று சக்தே இந்தியா அப்படிங்கிற படம், இன்னொன்று கோல்டு அப்படிங்கிற படம். இந்த 2 படங்களும் வந்து மீடியாவோட பாலிடிக்ஸ் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி ஹாக்கியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து பதிவு பண்ணிச்சு. இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கி அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சுதந்திர அடையதுக்கு முன்னாடியே 3 வாட்டி வந்து கோல்டு வாங்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட டீம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 70 வருஷம் சுதந்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு கூட நம்மளால் ஏன் தகுதி சுற்றுக்குள்ளே கூட போக முடியல அப்படிங்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய கேள்வி எடுத்து வச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், பாலிடிக்ஸ். இந்தியா சுதந்திரம் அடையதுக்கு முன்னாடி பாலிடிக்ஸ் தான் காரணம், இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் பாலிடிக்ஸ் தான் காரணம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காரன் நம்மகிட்ட பாலிடிக்ஸ் பண்ணலாம், இப்போ உள்நாட்டுக்காரனே பாலிடிக்ஸ் பண்ணுறான். இந்த படமும் அதே தான் பேசுது. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் நடக்கும்போது அதுக்குள்ளே என்ன மாதிரி பாலிடிக்ஸ் நடக்குது, இன ரீதியான பாலிடிக்ஸ் நடக்குது, மத ரீதியான பாலிடிக்ஸ் நடக்குது, ஜாதி ரீதியான பாலிடிக்ஸ் நடக்குது. ஒரு கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ண ஒரு பிளேயருடைய நினைவாக வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குது. அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டு பிளேயர். கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதியும் ஒரு கார்பரேட் கம்பெனியும் சேர்ந்து வந்து எப்படி அபகரிக்க பார்க்குறாங்க, அந்த அபகரிக்க பார்க்குற விஷயத்துலேருந்து இந்த ஹீரோவும் இந்த ஹீரோவை சார்ந்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து வந்து எப்படி வந்து அந்த கிரவுண்டை வந்து காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் மெயினான கான்செப்ட். படம் ஆரம்பிக்கும் போதே வந்து ஹிப்ஹாப் தமிழாவுடைய மியூசிக்கல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அந்த மீசை முருகு படத்தில் வர மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா படத்துக்குள்ளே வர எல்லா சீனையும் கட் பண்ணி போட்டுட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மீசை முருகு படம் மாதிரி தாண்டா வந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப தெளிவாக காட்டிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லவ் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி சாதாரண தமிழ் படம் மாதிரியே போகுது. அந்த லவ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எதற்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த லவ்னால தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் மறுபடியும் வந்து ஹாக்கி பேட் இருக்கிறார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆள் வந்து ஒரு ஹாக்கி பிளேயராக இருக்கார். அவர் எப்பேற்பட்ட ஹாக்கி பிளேயர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து காட்டுறாங்க. ட்ரெயிலர்லேயே உங்களுக்கு ஆல்ரெடி காட்டிட்டாங்க. ஸோ அவர் வந்து ஹாக்கி பிளேயர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நான் உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன குறை சொல்ல முடியாது. கருப்பழனியப்பன் சார் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதியாக ஒரு மந்திரியாக நடிச்சிருக்காரு. அதாவது கருப்பழனியப்பன் சார் வந்து நிறைய இடங்களில் நிறைய டிவியில் வந்து அதே மாதிரி யூடியூப் வீடியோலாம் கேட்டிருப்பாரு. சமூக விரோதிகள் வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்துக்குள்ளே பூந்துடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து கேள்வி கேட்கும்போது நிறைய வந்து கிண்டல்லாம் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் வந்து அவரே ஒரு சமூக விரோதியாகவே வந்து நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு சமூக விரோதி வந்து ஒரு அரசியல்வாதி வந்து எப்படி கொண்டு போவான், அவன் எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களை தூண்டி விடுவான், ஜாதியை வச்சு மதத்தை வச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரிவினைகளை வந்து எப்படி தூண்டுவான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக வந்து கருப்பழனியப்பன் வந்து வீடியோக்கு கேட்ட கேள்விக்கு படத்தில் வந்து அவரே வந்து பதிலாக வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான் சொல்ல முடியும். ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. அது வந்து ஒரு ஹாக்கி பிளேயராக வந்து தன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயினும் ஒரு ஹாக்கி பிளேயராக நல்லாவே நடிச்சிருக்காங்க. யூடியூப்ல வந்து தனித்தனி சேனலில் வந்து கதறிட்டு இருந்த எல்லாருமே சேர்ந்து வந்து ஆதி அப்படிங்கிற ஒரே ஒரு பேரை பிடிச்சிக்கிட்டு எல்லாருமே ஒன்றா கூடி நின்று கும்மி அடிச்சிருக்காங்க. கடைசியாக வந்து பிஜிலி ரமேஷ் அண்ணன் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. அதாவது எல்கேஜி அப்படிங்கிற படத்தில் ஒரே ஒரு சீனில் நடிச்சிருந்தார். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில எமோஷனலான சீனும் நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து அவர்கிட்ட பேசும்போது கூட அவர் வந்து பேசின விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஆர்வத்தோடு காத்துட்டு இருந்தார். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு 2-3 சீன் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக நடிச்சிருக்கேன். அவர் நேரில் பார்க்கும்போது அவர் இந்த விஷயங்கள் தான் சொன்னார். நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்க ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா நட்பே துணை அப்படிங்கிற படம் தான். ஏன்னா வந்து யூடியூபர் மூலமாக கிடைச்ச இந்த வாய்ப்பு வந்து யூடியூபர் எல்லாமே சேர்ந்து நடிக்கிற ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த இந்த படம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கணும். இது எல்லாத்தையும் மீறி இந்த படம் வந்து மொத்தமாக என்ன சொல்ல வருது அப்படின்னா, என்னதான் வந்து உங்ககிட்ட திறமை அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் அந்த திறமையை வெளிக்காட்டணும்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். அந்த வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தட்டி பறிக்கிறதுக்கு உண்டான எல்லா சிஸ்டமும் இங்கே இருக்குது. இங்கே இருக்க அரசியல் சம்மந்தப்பட்ட சிஸ்டம்லேயும் இருக்குது, அதே மாதிரி அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட சிஸ்டம்லேயும் இருக்குது. அதை இந்த படத்தை பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஏற்கனவே இந்த சக்தே படமாகட்டும், கோல்டு படமாகட்டும், இந்த படமாகட்டும், இந்த எல்லா படத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம் வரும்போது, அது சம்மந்தப்பட்ட பாலிடிக்ஸ் வரும்போது நம்ம விவாதம் பண்ணுறோம். ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இத்தனை படங்களை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அரசியலை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினதுக்கு அப்புறமேட்டு கூட வீட்டுக்குள்ளே கூட நம்ம வந்து குழந்தைங்களை ஓடி ஆடி விளையாடி விடுறதில்ல. அவங்க கையில் ஒரு ஃபோனை கொடுத்து நம்ம உட்கார வச்சிடறோம். அப்படி குழந்தைங்களை உட்கார வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம எப்படி வந்து ஸ்போர்ட்ஸில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கணும் முதல்ல. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே விளையாட்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியாகி போச்சு. அப்போயே வீரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தமே மாறி போச்சு. சோசியல் மீடியாவில் வந்து ஒரு போஸ்ட் போட்டாலும் இப்படி யூடியூப்பில் உட்காந்துட்டு வந்து கேனத்தனமாக கத்திக்கிட்டு இருந்தாலோ இதையே வீரம்னு நம்பிட்டு இருக்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு குரூப்பாக வந்து நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய இயல்பு வாழ்க்கைக்குள்ளே எப்போ விளையாட்டு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கலை அப்படிங்கிற விஷயத்து கூட வந்து நம்ம லிங்க் பண்ணி பார்க்குறோமோ, ஏன்னா விளையாட்டும் கலை தான், பேச்சும் கலை தான், நடனமும் கலை தான், எல்லாமே கலை தான். அதை கலையாக பார்க்க ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக இந்த சமூகத்தில் மாற்றம் வரும். அதை விளையாட்டாகவே பார்க்க ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக சமூகத்தில் மாற்றம் வராது அப்படிங்கிற விஷயத்தை கேள்வி வச்சுருக்காங்க. அதே மாதிரி எல்லா படத்துலையுமே கைத்தட்டு வாங்கிறதுக்கு உண்டான ஒரு டைலாக வச்சுருக்காங்க, காசு வாங்கி தான் நீங்கள் ஓட்டு போகிறீங்க அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் வந்து ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 75% பேர் ஓட்டு போடுறாங்க. அதில் 10-15% பேர்
தான் வந்து பார்த்திங்கன்னா காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்க. மீதி 60% பேர் ஒழுங்காக நம்ம ஓட்டு போடுறோமா, ஒழுங்காக நாளை செலக்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. நீங்கள் சரியான ஒரு அரசியல்வாதியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உட்கார வச்சிங்கன்னா தான் அந்த அரசியல்வாதிக்கு கீழே வேலை செய்கிற ஒரு அரசு அதிகாரி ஒழுங்காக வேலை செய்ய முடியும். வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாருமே வந்து அரசியலுக்குள்ளே இறங்கிருங்க, உடனே வந்து கொடி பிடிச்சிருங்க, உடனே கட்சி ஆரம்பித்து எலெக்ஷன் நில்லுங்கன்னு சொல்ல மாட்டேன். அரசியலில் நிற்கிறது அப்படிங்கிறது வேறு, அரசியலில் தலையிடுறது அப்படிங்கிறது வேறு. நம்ம எல்லாமே அரசியலில் தலையிட வேண்டிய வயசில் இருக்கோம், ஆனால் அரசியலில் நிற்க வேண்டிய அனுபவத்தில் இல்லை. அனுபவம் இருக்கவனால் மட்டும்தாங்க அரசியலில் நிற்க முடியும். ஆனால் அரசியலில் தலையிடுறதுக்கு வெறும் கேள்வி இருந்தாலே போதும். நம்மக்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் கேள்வி கேட்கணும். அரசியல்வாதி சம்மந்தப்பட்ட விஷயம் வரும்போது அதையும் நம்ம மனசில் கேள்வி கேட்கணும். படத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு உண்டான ஒர்த்தான ஃபிலிமாக தான் இந்த படம் இருக்குது. கண்டிப்பாக வந்து 2.5 மணி நேரம் உங்களை வந்து கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணும் அப்படிங்கிற எந்த மாற்றுக்கிறது கிடையாது. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு வந்து சிங்காகவும் ஓடிட்டு இருக்குது, ஏற்கனவே கேட்ட மாதிரி மியூசிக் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்கலாம். ஆனால் இந்த படம் சொல்லுகின்ற அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக அந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்துக்கு உண்டான சரியான நேரத்தை நம்ம செலவிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட வெளியே வர முடியும். ஏன்னா ஏப்ரல் 18ஆம் தேதி நீங்கள் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட் இந்த படம் கொடுத்துருக்கு. அதை சரியாக பயன்படுத்துவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வீடியோ முடிக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.